வெங்காய பொடி எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸி மெத்தடில் பண்ண போகிறோம். 1/4 கிலோ வெங்காயத்துக்கு 100 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா எண்ணெயில் நல்லா முருக வறுத்து எடுத்துக்கோங்க. நறுக்கின வெங்காயத்தை அதே எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதிகமாக வெங்காயம் சாப்பிடும்போது நம்மளுக்கு பிளட்டில் ஒயிட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கால்சியம், போலிக் ஆசிட், விட்டமின் சி, விட்டமின் B6 இதில் கிடைக்குதுங்க. ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச காஞ்ச மிளகாய் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒன்றுமா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் தாண்டி நல்லா வதக்கி விடணுங்க. பச்சை வெங்காயம் நம்ம அதிகம் சாப்பிடும்போது மலச்சிக்கல், செரிமான கோளாறு, சிறுநீரக பை பிரச்சனைகள், அது மட்டும் இல்லைங்க, பிளட் ப்ரெஷரை கூட குறைக்கக்கூட தன்மை உள்ளதுங்க. உரிச்சு எடுத்த 10 பல்லு பூண்டு எடுத்து ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க காஞ்ச மிளகோட சேர்த்து நல்லா ஒன்றுமா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம அரைக்கணும். வதங்கின வெங்காயத்தில் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துருங்க. இது 3 மந்த்து கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், புளியோதரைக்கெலாம் நல்லா இருக்குங்க. உப்பு போட்டு நல்லா மொறுமொறுப்பு ஆக்கி இறக்கிடுங்க. கீரை கடைச்சல், சாம்பார், ரசம், மோர் குழம்புன்னு ஐஸ் பிரியாணி வரைக்கும் இது சேர்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்மா ஃபுட்டான முட்டை மசாலாவுக்கும் இது சேர்த்து சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.